திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதும் அரசு பள்ளிகளுடைய பங்கு என்பது மாணவ மாணவிகளுடைய கல்வித்துறையில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரையிலும் இலவச கல்வியானது இந்த அரசு பள்ளிகள் மூலமாக வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 18,000க்கும் அதிகமான அரசு பள்ளிகள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கின்றன. தற்போது அரசு பள்ளிகளுடைய தரம் நிலையானது மிகப்பெரிய அளவில் ஒரு குறைந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற பள்ளிகளை குறித்த ஒரு ஆய்வறிக்கை NITI ஆயோக் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி 1.19 லட்சம் பள்ளிகளில் மின்சார வசதியே இல்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, 81,000க்கும் அதிகமான பள்ளிகளில் பெண்கள் கழிப்பிடம் இல்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுமார் 61,000க்கும் அதிகமான அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதியே இல்லை என்று கூறப்படுகிறது. இதை அறிந்து கொண்ட நாம் இந்த அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படுகிற இந்த பள்ளிகளுக்கு அமைத்து கொடுக்கப்பட கர்த்தர் அவர்களுக்கு ஞானம் கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அரசு பள்ளிகளை நம்பி கோடிக்கணக்கான பிள்ளைகளுடைய கல்வி இருக்கிறது. இந்த அடிப்படை தேவைகள் அவர்களுக்கு சீக்கிரமாக செய்து கொடுக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் தொடர்ந்து கல்வி பணியில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். கல்வி என்பது மிக முக்கியமான அத்தியாவசியமான காரியமாக இன்றைக்கு ஒவ்வொரு பிறந்த குழந்தையுடைய முக்கிய பங்கிலே அது காணப்படுகிறது. ஆகவே கல்வி என்பது ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் முக்கியமான பங்காற்றுகிற ஒரு துறையாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இதை கொடுப்பதற்கு அரசு பள்ளிகள் இன்னும் தரத்தோடு செயல்படுவதற்கும் கர்த்தர் கிருபை தந்து வரும் நாட்களில் மத்திய மாநில அரசுகள் அதற்கு முயற்சி எடுத்து இந்த அடிப்படை மின்சார வசதி கழிப்பிட வசதிகளை அரசு பள்ளிகளுக்கு செய்து தர நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவின் கல்வித்துறையிலே காணப்படுகிற ஆண்டவரே மோசமான ஆண்டவரே தரம் குறைந்த சூழ்நிலை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அடிப்படை மின்சார வசதி, அடிப்படை கழிப்பிட வசதி இவைகள் இல்லாமல் ஆண்டவரே லட்சக்கணக்கான பள்ளிகள் செயல்படுகிறதே என்பதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரை கல்வி கற்கிற சூழல் இவ்வளோ ஒரு மோசமாக இருக்கும் பொழுது எவ்வளவாக பாதிக்கப்படும் என்பதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த அரசு பள்ளிகளை நம்பி இருக்கிற ஏழை குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாக முடியும் ஆண்டவரே? தகப்பனை மனமிறங்கி மத்திய மாநில அரசுகள் அதி கவனத்தில் கொண்டு இந்த பள்ளிகளை எல்லாம் சீரமைத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஞானமுள்ள இருதயத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவாதபடி ஞானம் கிருபை கொடுத்து நடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.